நம்முடன் பகவத்கீதையின் சாராம்சம் பற்றி உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் சென்னையிலிருந்து வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழைகிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அவர்கள் பிறந்து வளர்ந்தது ஆந்திர பிரதேசத்தில். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சென்னையில் குடியேறியுள்ளார்கள். அவர்கள் 2006 முதல் தியானம் மேற்கொண்டு வருகிறார். சுமார் 19 வருடங்களுக்கு மேலாக. சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து ஆன்ம ஞானம் வரை பயணம் செய்துள்ளார்கள். அவர்கள் பௌதீக வாழ்க்கையில் இருந்து ஆன்மீக வாழ்வுக்கு மாறியுள்ளார்கள். அவர்கள் முகப்பேரில், சென்னை முகப்பேரில் உள்ள தன் வீட்டின் மாடியில் 2008 பிரமிடு கட்டி முடித்துள்ளார். மேலும் சென்டர் நடத்தி வருகிறார். அவர் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் டெய்லி வகுப்புகள், ஃபுல் டே ஒர்க் ஷாப்பு, 3 நாட்கள் ஒர்க் ஷாப்பு நடத்தி வருகிறார். மேலும் அவர் சென்டருக்கு வெளியிலும் தியான வகுப்புகள் எடுத்து வருகிறார். அதாவது திருவொற்றியூர், வெஸ்ட் மாம்பலம், பெருங்குடி, புரசைவாக்கம் மற்றும் சென்னையில் அருகில் உள்ள பல இடங்களில் எடுத்து வருகிறார். மேலும் கடந்த 2 வருடங்களாக அவர் இன்டர்னல் தமிழ்நாடுக்கு சென்று வருகிறார். அதாவது கன்னியாகுமரி, மதுரை, ராஜபாளையம், கரூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி போன்ற நகர்களுக்கு, தமிழக நகர்களுக்கு சென்று தியான பயிற்சி மற்றும் ஆன்மீக ஞானம் பற்றி உரையாற்றி வருகிறார். மேலும் அவர் தற்சமயம் தியான வகுப்புகள் நடத்துவதற்கு மலேசியாவிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அதை ஏற்று மலேசியாவிற்கு சென்று தியான பயிற்சிகள், ஆன்மீக ஞானம் பற்றி உரையாற்ற உள்ளார்கள். மேலும் அவர் ஒவ்வொரு புதன்கிழமையும் 1 வருடத்துக்கு 24 மணி நேரம் சைலண்ட் மெடிடேஷன், அதாவது அமைதியான தியானம் மேற்கொண்டார். மேலும் அவர் ஒவ்வொரு புதன்கிழமையும் பகவத்கீதா மற்றும் உத்தரகீதா வகுப்புகள் 1 இயருக்கு, 1 வருடத்துக்கு நடத்தினார். மேலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் 1 வருடத்திற்கு மற்ற மாஸ்டர்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து வகுப்புகள் எடுத்தார்கள். மேலும் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் 2016 85 நாட்கள் கண்டினியூஸாக மௌனம் இருந்தார். சுமாராக 3 மாதத்திற்கு மௌனம் இருந்தார். மேலும் 2019 கடைசியிலிருந்து 2021 வரை சுமார் 1.25 வருடம் மௌனம் இருந்தார். 15 மாதங்களுக்கு. அதில் ஒரு 2% பேசியிருப்பார். மேலும் அவர்களுடைய கணவர், ஒரு மகன், ஒரு மகள் ஆகிய அனைவரும் தியான குடும்பம், தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் 9 தியான யக்னம் நடத்தியுள்ளார்கள். மேலும் அவர்கள் பிஎம்சி ட்ரஸ்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியாக உள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மேடம் அவர்களை நான் இன்றைய தலைப்பில் பகவத்கீதையின் சாராம்சம் பற்றி ஆன்மீக ஞானம் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மேடம். உங்கள் பேச்சை தொடரலாம் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் பழனியப்பன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நம்ம ஆரம்பிச்சுக்கலாமா சார்? தொடருங்க மேடம். எஸ் மேடம். ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். எனக்கு இந்த அற்புதமான வழிகாட்டிய நம்முடைய குருஜி பத்ரிஜி அவர்களுக்கும் பரமகுரு மார்களுக்கும் என்னுடைய நன்றி, ஆன்மா வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை எதற்கு படிக்கணும், எதற்கு கிருஷ்ணர் துவாபர யுகத்திலவே கொடுத்திருக்காரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கினி அடுத்த சில முக்கியமான ஸ்லோகங்கள் பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்வோம். பகவத்கீதை அப்படின்னா பகவான்
எழுதிய ஒரு கோடு. எதுக்கு கோடு எழுதியிருக்காரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, சீதாதேவி காட்டுல இருக்கும் பொழுது லக்ஷ்மணர் கோடு போட்டிருக்காரு, இது தாண்டக்கூடாது, ஒரு ஆபத்து வரும், தாண்டாமே இருக்கிற வரைக்கும் நீங்க சேஃப்டியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டாரு. ஆனா சீதாதேவி அது தாண்டி ராவணாசுர ரூபத்தில் ஆபத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கோடு என்பது எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் ஆனது. அது போல நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு, அந்த லிமிட் தாண்டி போகாம இருக்கிற வரைக்கும் மனிதன் சேஃப்டியா இருப்பாங்க, கர்மாவில் விழுவாமே இருப்பாங்க, முக்தி பாதையில் தன்னுடைய வாழ்க்கை கொண்டு போறதுக்கு, ஆன்மீக பாதையில் தியானத்தை ஞானத்தை அடைவதற்கு இந்த பூமி என்ற பள்ளி கூடத்தில் இருந்து ப்ரமோட் ஆயிட்டி மேல் உலகங்களுக்கு செல்வதற்கு இந்த உடல் பூமியிலோவே ஒரு கைதி ஆகாமே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பகவத்கீதை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சில முக்கியமான ஸ்லோகங்கள் பற்றிய புரிந்து கொள்வோம். யுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்ஷேத்திர யுத்தத்துல யுத்தம் செய்யற சமயத்தில் அர்ஜுனருக்கு ஒரு கோழைத்தனம் வருது. அதுக்கு சொல்றாரு, நான் யுத்தம் செய்ய மாட்டேன், அனைவரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ், விருந்தாளிதான், யாரோ கிடையாது, அதனால என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அழுவும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, கிளைம்பியம் மாஸ்மகமாக பார்தா நைதத்வ உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்வோத்திஷ்ட பரந்தபா. அப்படின்னா கோழைத்தனம் வேண்டாம், நீ தர்மத்திற்காக யுத்தம் செய்யறே தவிர ராஜ்யத்திற்காக கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு, ராஜ்யத்திற்காக இவங்களா அனைவரும் நான் கொலை பண்ணணுமா, இவங்களோட யுத்தம் செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தர்மத்திற்காக யுத்தம் செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோழைத்தனம் வேண்டாம். என்னோடவர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய விருந்தாளி அப்படின்னும் பொழுது நீ பண்ண முடியாது. ஆனா இந்த ராஜாக்கள் போன பிறவிலே இருக்கிறாங்க, தட் இஸ் கடந்த காலத்திலும் இருக்கிறாங்க, இப்போவும் இருப்பாங்க, எதிர்காலத்திலோ கூட இருப்பாங்க. நீ வெறும் யுத்தம் செய், ஆனா நீ கொலை பண்றது கிடையாது யாரையும், அனைவரையும் நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சில குழப்பங்கள் இருக்கும் ஜெனரல் பீப்புளுக்கு. அதை புரிந்து கொள்ள ஒரு கதையோட நம்ம புரிஞ்சுக்கினி அடுத்த ஸ்லோகங்களுக்கு போலாம். இங்கே பார்பரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பீமனுடைய பேரன், கடோத்கஜனுடைய பையன், அவர் ரொம்ப திறமைசாலி. அவர்கிட்ட ரெண்டு அம்பு இருக்கும். ஒரு அம்பு தான் நினைச்ச பொருட்களை டச் பண்ணிட்டு வரும், தொட்டு வரும். இரண்டாவது அம்பு அந்த எது தொட்டி வருதோ அதனை வெட்டி போடும். அவருடைய திறமை இது. குருக்ஷேத்திர யுத்தம் டிசைட் ஆன பிறகு அவரு கிருஷ்ணரிடம் போனாரு, நான் பாண்டவர், அதனால என்னுடைய பங்கு இருக்கணும், பாண்டவர்களாக பிறக்கிறதுனால நான் யுத்தம் செஞ்சு அனைவரும் நானே காலி பண்ணிடுவேன், யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் கேட்பாரு, சரி உன்னுடைய திறமை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இவரு சில செலக்ட் பண்றாரு. ஒரு இலை
ஒரு பூ, ஒரு கல்லு, அங்கே இருக்கிற பொருட்கள் செலக்ட் பண்ணிட்டு இரண்டாவது அம்பு விடணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல ஒரு இலை மேல கால் வச்சிருக்கிறாரு கிருஷ்ணரு. அந்த தொட்ட இலை மேல இவர் சொல்றாரு, நீ காலை எடுக்கலன்னா அந்த இலை போடும் பொழுது உங்களுடைய கால் கூட வெட்டிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை எடுக்கிறாரு. இரண்டாவது அம்பு விட்டாரு, அனைத்தும் அது வெட்டி போட்டுச்சு. அவருக்கு இவருடைய திறமை புரிஞ்சிச்சு. கிருஷ்ணருக்கு ரொம்ப திறமைசாலி, வீரன். ஆனா அவர் சொல்றாரு, ஆனா இங்க ஒரு கணக்கு இருக்கு. யாரு கையில யாரு இறந்து போகணும், யாரு எப்படி இருக்கிற அந்த கணக்கு யூனிவர்ஸ் கணக்கு. அதனால உன்னுடைய திறமை இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ண முடியாது, யாருடைய வேலை அவங்க பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இவர் கேக்குறாரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் பாண்டவர்களுக்காக அப்படின்னா, சரி உன்னுடைய உயிர் கொடுத்துரு இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தலை வெட்டிட்டு ஒரு மண்ணு மேடை மேல வச்சிருக்காங்க. அப்போ அவர் கேட்பாரு, வெட்டுறதுக்கு முன்பே, நான் குருக்ஷேத்திர யுத்தம் பார்க்கணும் அப்படின்னா, சரி உன் கண்ணுக்கு சக்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை வைக்கும் பொழுது 18 நாள் அவரு யுத்தம் அனைத்தும் பார்த்த பிறகு, இவங்க ஜெயிச்ச பிறகு கிருஷ்ணர் வந்து கேட்பாரு, நீ என்ன பார்த்தாய் இந்த 18 நாள்ல அப்படின்னு அவர் சொல்றாரு, அனைவரையும் கொலை பண்ணது உன்னுடைய சுதர்சன சக்கரம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இங்கே என்ன புரியுது, விஸ்வம் அனைத்தும் செய்ய வைக்குது, நம்மளுடைய டியூட்டி மட்டும் நம்ம பண்ணாலே போதும். அதுதான் கிருஷ்ணர் சொன்னாரு, உன்னுடைய தர்மத்தை நீ செய், நீ அம்புதான் விடுற, ஆனா அந்த அம்புக்கு பேரலா இவருடைய சுதர்சன் சக்கரம் தான் யுத்தம் செய்து, அதுதான் சொல்றாரு. அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சா போதும், மற்றது யூனிவர்ஸ் பார்க்கும். இது நமக்கு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. அடுத்த பார்க்கலாம். அசோச்சியா நன்வசோச்சத்வம் பிரக்ஞா வாதாம்ச பாஷசே கதாசு அகதாசுச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக அப்படின்னா, இங்கே கதா அகதா அப்படின்னு 2 வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. கதா அப்படின்னா வரது, தட் இஸ் மேல உலகங்கள் இருந்து இங்கே வரது. அகதா அப்படின்னா இந்த உடல் விட்டு போறது. அனைவரையும் வருவாங்க போவாங்க. கதாசு அகதாசுச்ச அப்படி வர போற ஒரு ப்ராசஸ்க்காக யாரும் சோகத்தோட இருக்க மாட்டார்கள், தேவையற்ற விஷயங்களுக்காக அழுவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உடலுடைய தர்மம் எப்படி இருக்குதோ, ஒரு சின்ன குழந்தைய பிறந்து வளர்ந்து இளமை பருவம் முதியோரு எப்படி வருமோ, அதே போல ஆன்மா தன்னுடைய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடலை எடுத்து தன்னுடைய வேலை முடிஞ்ச பிறகு அந்த உடலை ஒரு அணைந்த வஸ்திரம் போல, தட் இஸ் துணி போல விட்டு போயிட்டே இருக்கும், மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக நம்ம அழுவக்கூடாது. புது துணி போடும் பொழுது சந்தோஷப்படுவோமே தவிர துக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், எப்படி நம்ம சொல்லிக்கிட்டோம் இந்த உடல் விட்டு புது உடல் போடுவோன்றது. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா
தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முஹ்யதி. இப்படி தேக தர்மம் அண்ட் தேஹி தர்மம், தேஹி என்ன ஆன்ம தர்மம், இரண்டுமே தெரிந்து கொண்டவர்கள் எதற்கு அழுவ மாட்டார்கள். நம்ம இருப்போம் சின்ன வயசுல, வளர்ந்தி வரும் பொழுது கஷ்டப்பட மாட்டோம், அழுவ மாட்டோம். இளமை பருவத்துக்கு வந்தா ஏஜ் ஆகுது அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதே போல முதியோர் ஆகும் பொழுது சகஜம்தான், முதியோர் ஆயிடுவோம் அப்படின்னு இந்த தேகத்தை பத்தி புரிந்து கொள்ளி இருப்போம். அதே போல ஆன்மா கூட அந்த தன்னுடைய தர்மத்தோட இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஜாயத்தே பிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. அப்படின்னு இந்த ராஜாக்கள் முன்காலத்துல இருக்கிறாங்க, பின்காலத்துல இருக்கிறாங்க, நிகழ்காலத்துல கூட இருக்கிறாங்க. ஆனா உடல்கள் இல்லாததுனால அவங்க இருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. உடல் இல்லைன்னா கூட ஆன்மா இருக்குது, இறந்து போன பிறகு கூட ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கத்தை பத்தி நம்மளுக்கு சொல்றாரு. இன்னும் மேலும் ஆன்மா கொல்லாதது, கொல்லப்படாதது அவரு கிளியரா மென்ஷன் பண்றாரு. ஆன்மா என்பது கொல்லாதது, கொல்லப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி குருஹ்ணானி தினரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அஞ்ஞானி சம்யாதி நவாமி தேஹி. அதாவது ஜீர்ணமான வஸ்திரங்கள், துணிகள் எப்படி தூக்கி போட்டு புது வஸ்திரங்களை அணையிறோமோ அத போல இந்த ஜீர்ணமான உடலை விட்டு புது உடலை அணையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது, இது புதுசா ரமண மகர்ஷியோடைய அவர்களின் புக்கு படிக்கும் பொழுது ஒருத்தர் கேட்பாரு, சரி பகவத்கீதையில இப்படி இருக்குதே, ஒரு சின்ன குழந்தை இறந்து போறாங்க, அவர் பத்தி என்ன சொல்லியிருப்பீங்க, அவங்களுடைய உடல் ஜீர்ணம் ஆகலையே அப்படின்னு கேட்கும் பொழுது ரமண மகர்ஷி அவர்கள் ஒரு அருமையான சமாதானம் சொல்லியிருக்காரு. நீ உடலை பாக்கறே, உள்ள இருக்கிறது பாக்கறது இல்ல, உள்ள இருக்கிறது ஜீர்ணமாய்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஆன்சர் கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா, உடல் பாக்குறது இந்த கண்ணு மட்டுமே, உள்ள பாக்குறது மகாங்களுடைய பார்வை. உள்ள என்ன இருக்குது, அந்த உடல் உண்மையிலே ஜீர்ணம் ஆயிடுச்சா ஜீர்ணம் ஆகலையா அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே புரியும். அதனால மகாங்கள் ஏதா ஒரு விஷயம் சொல்லி இருக்காங்கன்னா உள்ள அர்த்தம் இருக்கும். அந்த உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்றதுதான் சூக்ஷ்மத்தில் மோட்சம். தட் இஸ் தர்ம சூக்ஷ்மம், ஞான சூக்ஷ்மம். அத புரிஞ்சுக்கணும். எப்போ அந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிறோமோ அப்பொழுதுதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது கருத்து. நெக்ஸ்ட், நைனம் சிந்தந்தி சஸ்ராணி நைனம் கஹதி பாவகஹ நச்சைனம் கிளேதயம் தியாபோ நசோச்சயத்தி மாருதஹ. ஒரு அம்பு ஆன்மாவை வெட்ட முடியாது, காத்து காயப்படுத்த முடியாது, தண்ணி ஈரப்படுத்த முடியாது, அக்னி எரியப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் உடலை
ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். ஆனா உடலை அழிக்க செய்யற பஞ்சபூதங்கள் ஆன்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் வேற ஸ்லோகத்துல சொல்றாரு, பஞ்ச பூதங்கள் கூட என்னுடைய மாயை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு இந்த வார்த்தை இங்கே மென்ஷன் பண்றேன் அப்படின்னாக்கா, பஞ்சபூதங்களோட தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கூட மாயை தான். நான் ஆன்மா, நான் பரமான்மா அப்படின்னு சொல்றது மட்டுமே சத்தியம். மற்றது எல்லாமே கூட இந்த கண்ணுக்கு, இந்த மனதுக்கு, இந்த புலங்களுக்கு புலப்படுறது அனைத்தும் மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளியரா சொல்றாரு. நெக்ஸ்ட், ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுः த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேதே தத்துவம் சோசித்து மர்ஹசி. மிருத்யு என்பது துருவம், தட் இஸ் கட்டாயமானது, இங்கேயே இருக்க முடியாது. நம்ம ட்ரெயின்ல போறோம், டிக்கெட் எடுத்துதான் உட்கார்றோம். நம்மளுடைய ஸ்டாப்பிங் வரும் பொழுது நம்ம இறங்கி போறோம். அதே மாதிரி நம்ம இங்கே வரும் பொழுது நம்மளுடைய டிக்கெட்டோட வரும் பொழுது நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு, கத்துக்கிறது, ருணங்கள், கர்மங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உடலை விட்டு போறோம். ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுः த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. நம்ம இறந்து போறோம்ன்றது எவ்வளோ உண்மையோ, மறுபடியும் வருவோம்ன்றது கூட உண்மைதான். அதனால தப்பாத இந்த விஷயத்திற்கு நம்ம எதுக்கு உட்கார்ந்து அழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் வாயிலாக சொல்றாரு. நெக்ஸ்ட், ஹதோவா பிராப்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்யசி மஹி தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய குருத நிச்சய. தட் இஸ், நம்மளுக்கு இறந்து போறது அப்படின்றது உண்மைதான். அது எப்படி இறந்து போகணும் அப்படின்றது சொல்றாரு. வெறும் சாப்பிட்டோமா, தூங்கிட்டோமா, சம்சாரத்தை நடத்திட்டோமா, பசங்களா வளர்த்திட்டோமா, அப்படி இறந்து போகணுமா? ஹதோவா பிராப்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்யசி மஹி. இங்கே நீ யுத்தம் செய்து கொண்டே இறந்து போனா உனக்கு ஸ்வர்க்க பிராப்தி. அதுவே ஜெயிச்சால் உனக்கு ராஜ்ய போகம். உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இறந்து போன சொர்க்கம், உயிரோட இருந்த ராஜ்யம். அதே போல நம் எதற்காக பொருந்தி வந்திருக்கோமோ அதனை செய்து கொண்டே இறந்து போகும் பொழுது ஸ்வர்க்க பிராப்தி தான். இப்போ நான் கிளாஸ் சொல்லிட்டே இறந்து போறேன் அப்படின்னா எனக்கு ஸ்வர்க்க பிராப்தி. என்னுடைய வேலை நான் செய்யறேன், நான் சந்தோஷமா ஹாப்பியா ஸ்வர்க்கத்துக்கு போறேன். இன்னும் உயிரோட இருந்தா இன்னும் நிறைய சாதிக்கலாம். அதே போல இப்போ வீரமரணம் சொல்றோம், ஜவான். நம்ம இறந்து போனா வீரமரணம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஜவான் இறந்து போனா வீரமரணம் அப்படின்னு சொல்றோம். எதற்கு? அவங்க போராட்டம் செய்து கொண்டே இறந்து போறாங்க. அதே போல நம்மளுடைய வேலை இந்த பூமி மேல பார்த்துட்டே அந்த வேலை செய்து கொண்டே இறந்து போகும் பொழுது ஸ்வர்க்க பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கே நஷ்டம் கிடையாது. எதை செஞ்சாலும் நம்மளுக்கு இந்த ஆன்மாவுக்கு பெனிஃபிட் தான், லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ யுத்தம் செய் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சில விஷயங்களும் சொல்றாரு.
ತ್ರೈಗುಣ್ಯ ವಿಷಯ ವೇದ நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நித்வந்த்வோ நித்திய சத்வஸ்துவோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலோ சொல்றாரு. வேதங்கள் திரிகுணங்கள் பற்றிய கூறுகிறது. நீ திரிகுணங்களை அப்பால் பற்றி இது அப்படின்னு சொல்லிட்டு தமோகுணம், ரஜோகுணம், சாத்விக குணம். தமோகுணம் அப்படின்னா ஒரு சோம்பல் ஸ்டேட்டு, ரஜோகுணம் அரிஷட் வர்க்கங்கள் ஸ்டேட்டு, சாத்வீக குணம் புத்திக்கு சம்பந்தப்பட்டது. அது நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா மாட்டிக்கிற ஒரு ஸ்டேட். 3 ஸ்டேட்ஸ், உடல் மனம் புத்தி. இந்த 3 ஸ்டேட்ஸ்ல நிலைகள்ல நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நித்வந்தோ நித்திய சத்வஸ்துவோ, தட் இஸ் சுத்த சாத்வீகத்துல இரு. நித்வந்தோ அப்படின்னா நீ இருமயத்துவத்தில் இருக்க வேண்டாம். பூமி மேல பாருங்க, அனைத்தும் 2 இருக்கும். தட் இஸ் சீதோஷ்ணம் உடலுக்கு சம்பந்தப்பட்டது, சுகதுக்கம் மனதுக்கு சம்பந்தப்பட்டது, மான அவமானம் இது புத்திக்கு சம்பந்தப்பட்டது. இப்படி நம்ம 2 விஷயங்கள் இருக்கிற இந்த இருமயத்துவத்தில் டுயல்ட்டியோட இருக்கிற இந்த பூமி மேல மாட்டிக்க கூடாது. அனைத்தும் சமமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகம் வந்தா துக்கம் வந்தா, சீத்தலம் உஷ்ணம் இருந்தாலும், மானம் வந்தா அவமானம் வந்தா, அனைத்தும் ஒரு பேலன்ஸ் நிலையில் ஏற்றுக்கொண்டு அதனை தாண்டி இருக்கணும். பாவம் புண்ணியம் பகல் இரவு அனைத்தும் இருக்கும். நித்வந்த்வோ நித்திய சத்வஸ்துவோ நிர்யோக க்ஷேம ஆத்மாவான். தட் இஸ் உனக்கு யோகம் இல்ல, க்ஷேமம் இல்ல, அனைத்தும் வரணும்னு அவசியம் இல்ல, வந்தது சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதுக்கு? நீ ஒரு ஆன்மா, எதை வரணும்னு நினைக்கிறது மனம்தான், எதை போனாலும் துக்கப்படுறதும் மனம்தான். ஆனா ஒரு ஆன்மா எதற்கு துக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல நமக்கு ரொம்ப விவரமா விளக்கமா கொடுத்திருக்காங்க. கர்மா பற்றி, அதாவது செயல் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மணி. ஒரு செயல் செய்வதற்கே உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா அதனுடைய பலனின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. இது தமிழ்ல ரொம்ப ஒரு அற்புதமான பழமொழி இருக்குது. வேலை செய், பலனை எதிர்பார்க்காத. கிளியரா ஒரே சின்ன கருத்துல கொடுத்திருக்காங்க. தட் இஸ் எதற்காக நம்ம பலனை பற்றி யோசிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு செயல் செய்யும் பொழுது ஹாப்பியா பண்ணணும், திறமையா பண்ணணும், என்ஜாயா பண்ணணும். அதுவே அதனுடைய ரிசல்ட் பத்தி யோசிச்சு நம்ம செய்யும் பொழுது சரியா செய்ய முடியாது. மேலும் அந்த செயலோட நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். எப்பொழுது எதிர்பார்க்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் இருக்கிறதால அந்த ரிசல்ட் அதுக்கு ஏத்த மாதிரி வராத பட்சத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இது பௌதீகமா நடக்கும். ஆன்மீகமா பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்னால நம்ம கர்மாவில் விழுவோம். எப்பொழுது கர்மாவில் விழுறோமோ மறுபடியும் பூமிக்கு வர வேண்டியதுதான். அதனால நம்ம அந்த செயல் செய்யணும். அது ஒட்டாத ஸ்டேட்ல நம்மள நாம வச்சுக்கணும். இதுக்கு உதாரணம் கிருஷ்ணர் தான்.
கிருஷ்ணரை ஒரு பெயர் இருக்கும் அவருக்கு, பத்ம பத்ர மிவாம்பசா. அப்படின்னா தாமரை இலை மேல நீர்த்துளி போல இருக்கிறவருக்கு அந்த பெயர் இருக்கும். தட் இஸ், தாமரை இலை மேல நீர்த்துளி இருக்கும், ஆடிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும், ஆனா ஒட்டாமே இருக்கும். மனிதன் அத போல வாழ்க்கை வாழ்ந்து என்ஜாய் பண்ணி கத்திக்கினி ஹாப்பியா இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நமக்கு எப்படி கர்மா வருகிறது, எப்படி பத்தனமா ஆயிடுறோம் தெரியாமலே இத தெரிஞ்சுக்கலாம். ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषु उपजायते संगा संजायते कामः कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. ஒரு அற்புதமான 2 ஸ்லோகங்கள் இது. தியாயத்தோ விஷயான் பும்சஹ அப்படின்னா நம்மளுடைய போக்கஸ் விஷயங்களின் மீது வைக்கும் பொழுது, உலகாய விஷயங்கள், தட் இஸ் நம்ம புலங்களோட கங்களோட உலகத்துல விஷயங்கள் பார்க்கிறோம், இந்த காது மூலமா விஷயங்கள் கேட்கிறோம், பார்த்தா கேட்ட விஷயங்கள் பேச்சோட பேசுறோம், தட் இஸ் பாஸ் ஆன் பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். எப்பொழுது தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, அந்த விஷயங்களோட சங்கம், தட் இஸ் அட்டாச்மெண்ட் வருது. சங்கா சஞ்சாயத்தே காமஹா, எப்பொழுது அந்த விஷயங்களோட அட்டாச்மெண்ட் வருதோ, காமஹா அப்படின்னா உள்ளுக்கு போன விஷயங்கள் மனதுக்கு ஒட்டி அங்கே நம்மளுக்கு கோரிக்கைகள், தட் இஸ் தேவையற்ற கோரிக்கைகள் பிறக்க ஆரம்பிச்சிடும். சங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ பிஜாயத்தே, எப்பொழுது தேவையற்ற கோரிக்கை வருதோ, அது நம்மளுக்கு முடியாதோ, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கோபம் வருது. வளர்க்கப்பட்ட கோபத்தை குரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோதாத் பவதி சம்மோகா, குரோதம் எப்போ கோரிக்கை தீரலையோ, குரோதம் ஜாஸ்தி ஆயிட்டி நம்மளுக்கு சம்மோகம், அப்படின்னா அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது, தட் இஸ் கோரிக்கை என்ன ஆச்சு, மோகமா மாறிடுச்சு. சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, எனக்கு அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறானோ, ஸ்மிருதி விப்ரம், தட் இஸ் அவருக்கு ஸ்புருஹ போயிடுச்சு. ஸ்புருஹன்னா கான்சியஸ் போயிடுச்சு. எது நடக்கும், எது நாசனமாயிடும், இது என்ன எப்படி கொண்டு போகும் என்ற ஒரு அவேர்னஸ் போகும். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ, எனக்கு அந்த கான்சியஸ் அவேர்னஸ் போயிடுச்சோ புத்தி நாசனமாயிடும். புத்தி நாசாத் பிரணஸ்யதி, எப்போ புத்தி நாசனமாயிடுச்சோ நம்மளுடைய அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விஷயங்கள் மூலமா கோரிக்கைகள், கோரிக்கைகள் மூலமா சம்மோகம், சம்மோகம் மூலமா கான்சியஸ், தட் இஸ் அவேர்னஸ் போகும். எப்பொழுது அவேர்னஸ் போயிடுதோ புத்தி நாசனமாயிடும். புத்தி நாசனத்தை பிறகு நம்மளுடைய அழிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்லோகங்கள்ல அழகாக கிளாரிட்டியாக நம்மளுக்கு விஷயங்கள் கொடுத்திருக்காரு. இங்கே இன்னும் நம்ம செய்யற ஒரு மிஸ்டேக் சொல்றாரு. எஸ்ஸி சர்வே சமாரம்ப காம சங்கல்ப வர்ஜிதாக
ஞானாக்னி தக்த கர்மாணம் சமாஹு பண்டிதம் புதாஹ. தட் இஸ் காம சங்கல்ப வர்ஜிதாக. இது முக்கியமான பாயிண்ட். ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு கூட செய்யற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு வந்த அனைத்தும் கிடைக்கும், அனைத்தும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ராங்கு இது இருக்கும். ஸ்டார்டிங்ல அப்படி வந்தா கூட ஞானம் தெரிந்து கொண்டு காம சங்கல்பம் அப்படின்னா தேவையற்ற கோரிக்கைகள் விட்டு, தட் இஸ் நம்ம வசத்திலே இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இருக்கிறது வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இல்லாதது கேட்க கூடாது. சிம்பிள் தான். இப்படி இருக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் அப்படின்ற ஒரு வலையில் மாட்டிக்காமே இருப்போம். வலை, தட் இஸ் நெட். காம சங்கல்பா, தட் இஸ் ஒண்ணு வந்துச்சு நம்மளுக்கு. சங்கல்பா அப்படின்னா அது ஜாகிரதையா இருக்கணும், அது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நடக்கணும்னு நினைக்கிறோம், அது சங்கல்பம். அதனால கோரிக்கை சங்கல்பத்தை விட்டு யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானாக்னி தக்த கர்மாணம். எப்பொழுது இந்த இரண்டு இல்லையோ ஞானம் பிறக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஞானம் என்ற அக்னியில், ஞான அக்னி தக்த கர்மாணம், அந்த அக்னியில் நம் அனைத்து பாவ கர்மங்கள் புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் தக்தமாயிட்டி. தட் இஸ் சஞ்சித பிராரப்த ஆகாமி கர்மங்கள் மூணுமே தக்தமாயிட்டி. இப்பொழுது நம்ம மோட்சத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சர்வே சமாரம்ப காம சங்கல்ப வர்ஜிதாக ஞான அக்னி தக்த கர்மாணம் சமாஹு பண்டிதம் புதாக. நம்ம ஒரு பண்டிதரா மாறுகிறோம். காயா இருக்கிற நாம பழமா மாறிடுறோம். எப்பொழுது பழமா மாறிடுறோமோ உலகத்துக்கு உதவ முடியும். காயை யாரும் சாப்பிட முடியாது, பழம் தான் சாப்பிட முடியும். பழம் அப்படி என்ன பண்டிதர், ஒரு பண்டிதர் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. இன்னொரு அற்புதமான ஸ்லோகம் பார்க்கலாம். நம்மளுடைய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பாதிதான் சொல்லியிருக்கேன் மாஸ்டர்ஸ். அடுத்த செஷன்ல நம்ம மற்றதோட கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் மேடம், நம்ம பகுதி 2ன்னு நான் அரேஞ்ச் பண்றேன் மேடம். கீதா உபதேசம் பகுதி 2, எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா பார்ட் 2 நான் அரேஞ்ச் பண்றேன். எஸ் சார், தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி மாஸ்டர். தேங்க்யூ.